பாதுகாப்புல இருப்பவர்கள் தாக்கப்படுவது ஒரு தொடர் நிகழ்வாகவே இருக்கிறது. இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் வந்தேன். நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். டாக்டர் பாலாஜி அவர்களையும் அவர் துணைவியாரையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா என்கிட்ட பேசினாரு. பட் தலையில அவருக்கு கத்து குத்து பட்டதுனால கொஞ்சம் வலி இருக்கு அப்படின்னாரு. காதுக்குள்ளேயுமே ஒரு வாட்டி அடி பட்டிருக்குங்க. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இன்னும் ஓராறு நாள்ல அவர் நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. எனவே அவர் சீக்கிரமா குணம் பெற வேண்டி வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்து. சரி சார். இது இன்னைக்கு நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கிற நாடு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு உரிய முறையில சிகிச்சை அளிப்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருக்குது. அதனால இன்னைக்கு டாக்டர்ஸ் பக்கம் பணி சுமையின் காரணமாக அவங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. பேஷண்ட் பக்கம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாட்களா நாங்க ட்ரீட்மெண்ட் வரோம், நிறைய காசு செலவு பண்றோம், ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புலயும் அவங்க மனநிலை பாதிக்கக்கூடிய நிலையை நாம பாக்குறோம். அதனால இது சும்மா ஒரு வார்த்தையில இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இரண்டு பக்கமுமே நிச்சயமாக அரசு இன்னும் அதிகமாக மருத்துவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும். இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வரணும், உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வைக்காம அவங்கள சரியான முறையில டாக்டர்ஸ் அணுகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நேத்து பார்த்தா ஊட்டியில செல்போன்ல லைட் அடிச்சு ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தரம் இல்லாம தான் இருக்கு. மருத்துவர்கள் இல்லை, மருந்து இல்லை, தரம் இல்லை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்ல, வருகின்ற பேஷண்ட்ஸ்க்கு உரிய ட்ரீட்மெண்ட் இல்லை. இதுதான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலையும் மக்கள் சொல்கின்ற ஒரு குறையாக இருக்கிறது. செல்போன்ல லைட் அடிச்சு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு ஒரு ஜெனரேட்டர் கூட இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. கேப்டனுடைய படம் நீங்க சபரியில பாத்தீங்கன்னா அங்கதான் எல்லா டாக்டர்ஸும் செல்போன்ல லைட் அடிச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரமணா பாணியில தான் இன்னைக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய குறைய சொல்றாங்க. ரமணால நீங்க பாத்தீங்கன்னா நடக்கின்ற அவலங்களை ஆஸ்பத்திரியிலும் டாக்டர்ஸ் கிட்ட நடக்கிற அவலங்களை எடுத்து உரைச்சிருப்பாங்க படத்திலேயே. இது நிறைய 90% பீப்புள் கிட்ட அந்த தாக்கம் இருக்குது. நாங்க போறோம், ட்ரீட்மெண்ட் போறோம், செலவு பண்றோம், பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, போனா எங்களை கவனிக்க ஆள் இல்லை என்ற குறை மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் பக்கம் நம்ம பார்த்தா அவங்க படிச்சு முடிச்சு இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல இருந்து பிஜி வரைக்கும் முடிச்சு அவங்க வேலைக்கு வரும்போதே பெரிய ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுமே ஸ்ட்ரெஸ் லெவல் போறாங்க. சோ இது நிச்சயமாக இதை அதிகமாக டாக்டர்ஸை பணியில் அமர்த்தி பேஷண்ட்ஸுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றது இந்த கவர்மெண்ட்டுடைய கடமை. இன்னைக்கு இந்த பில்டிங்குக்கு கலைஞர் பேர் வச்சிருக்காங்க, சந்தோஷம். ஆனா அதே அளவு கேர் கொடுத்து அதே அளவு மக்களையும் டாக்டர்களையும் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன், நல்லா பேசினாரு. ஏன் இந்த மாதிரி நடந்தது என்பதை அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், கேஷுவலா தான் பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு அவர் அக்ரவேட் ஆயிட்டாரு, எனக்கே புரியல ஏன் எடுத்து டக்குன்னு கத்தியில குத்துனாருன்னு. ஒரு நிமிஷம் தான் எல்லாமே நடந்தது. அப்போ நான் நிலை குலைஞ்சு போயிட்டோம். ஆனா இது ஏன் இப்படி நடந்தது என்பதை என்னால் இப்ப வரைக்கும் யூகிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. பட் அந்த பேஷண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து பல மாதமாக ட்ரீட்மெண்ட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது. அதனாலதான் அந்த அளவு அந்த பையன் மனநிலை பாதிச்சிருக்கான். இந்த பக்கம் டாக்டர் சைடு பார்த்தா நாங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் செய்யறோம். கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு டாக்டர் தரப்பு சொல்றாங்க. அதனால ரெண்டு தரப்புலயும் நியாயம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு டாக்டரை கத்தியில குத்துனது என்பது தீர்வு கிடையாது. இதற்கு என்ன தீர்வு என்பதை நிச்சயம் அரசு பரிசீலனை செய்து இதற்குரிய தீர்வு கொடுக்கணும். நேத்து பார்த்தா ஒரு ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒரு பெரிய கேள்விக்குறி. தூத்துக்குடியில ஆசிரியரே மது குடிக்க பழக்க வைத்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க.
பெற்றோர்கள் இந்த கவர்மெண்ட்டையும் ஆசிரியர்களை நம்பிதான் பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆனா எந்த பாதுகாப்புமே இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பார்த்தா திருவொற்றியூர்ல நேத்து ஒரு பழம் விற்கிற ஒரு அம்மா ஒரு ரவுடியால படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நடு ரோட்ல. இன்னைக்கு காலையில பாக்குறோம் மதுரையில மெயின் ரோட்ல ஒரு தலை துண்டிக்கப்பட்டு ரோட்ல கிடக்கும். இன்னைக்கு இப்ப வரைக்கும் அது யார் பண்ணாங்க, யார் அந்த வெட்டினாங்க, தலையை யார் அங்க போட்டாங்க, எதுவுமே தெரியல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இது ஒட்டுமொத்தத்திற்கும் அரசாங்கத்தின் கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் டாஸ்மாக், அது இல்லாம பெத்தபெட்டமைன் போன்ற ட்ரக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் ஈஸியா அவைலபிள் இருக்கிறதுனால இன்னைக்கு இளைஞர்கள்